Hi guys, this is Shriyappan, CSAT faculty. So UPSC 2024 CSAT கேட்ட ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் from data sufficiency. ஸோ இந்த கொஸ்டினை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ கொஸ்டினை ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அண்ட் ஆப்ஷனையும் நல்லா பார்க்கணும். ஸோ டேட்டா சஃபிஷியன்சியை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ஸ் எதில் கொடுக்கணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கொஸ்டின் அண்ட் சால்விங் டெக்னிக்கில் தான் கொடுக்கணும். ஸோ இதில் நீங்கள் மேத்தமெட்டிக்கல் எதுவுமே பண்ண வேண்டியிருக்காது, நீங்கள் மைண்டை மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. A question is given followed by two statements. ஸோ ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா வாட் இஸ் த டைம் ரெக்யூர் டு டவுன்லோட் த சாஃப்ட்வேர். ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ சாய்ஸஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். The question can be answered by using one of the statement alone but cannot be answered by using other statement alone. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஆன்சர் பண்ண முடியும், இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆன்சர் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி, the question can be answered by using either statement alone. The question can be answered by using either statement alone அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஒன்றை வச்சும் எனக்கு ஆன்சர் வருது, ஸ்டேட்மெண்ட் டூவை வச்சும் ஆன்சர் வருது அப்படின்னா இந்த சாய்ஸ் சூஸ் பண்ணலாம். த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூஸிங் போத் ஸ்டேட்மெண்ட் டுகெதர் பட் கேனாட் பி ஆன்சர் யூஸிங் எய்தர் ஸ்டேட்மெண்ட் அலோன் அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து வச்சா மட்டும்தான் என்னால் ஆன்சர் பண்ண முடியுது, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தனியாக ஆன்சர் பண்ண முடியலை அப்படின்னா இதை நம்ம சூஸ் பண்ணலாம். த கொஸ்டின் கேனாட் பி ஆன்சர் ஈவன் பை யூஸிங் போத் ஸ்டேட்மெண்ட் டுகெதர். அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்தும் என்னால் ஆன்சர் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப்ஷன் டி சூஸ் பண்ணலாம். சரி, இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ த சைஸ் ஆஃப் தி சாஃப்ட்வேர் 12 மெகாபைட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஒன்றில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த சைஸ் ஆஃப் தி சாஃப்ட்வேர் 12 மெகாபைட். ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஜென்ரலி நீங்கள் ஒரு ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ ஏதாவது சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணியிருந்தால் போதும். சப்போஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள்கிட்ட யாராவது இதை டவுன்லோட் பண்ண எவ்வளோ டைம் ஆகுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, உங்களுக்கு ரெண்டு டீட்டெயில் தெரியணும். ஒன்று அது எவ்வளோ சைஸுன்னு தெரியணும், இதில் 12 மெகாபைட்டுன்னு சொல்லியிருக்காங்க, 12 MB அப்படிங்கிறதா மீனிங். இது மட்டும் தெரிஞ்ச டைம் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளோ ஸ்பீடாக டவுன்லோட் ஆகுதுன்னு தெரியணும், கரெக்டாக. அப்போது ஸ்டேட்மெண்ட் ஒன்றை வச்சு மட்டும் உங்களால் சால்வ் பண்ண முடியாது. ஸ்டேட்மெண்ட் 2, த ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இஸ் 2.5 KB, கிலோபைட் அப்படின்னா கேபி பர் செகண்ட், ஓகேவா. ஸோ 2.4 KBயில் தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகுது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 தெரியாது. மீன்ஸ் இந்த சைஸ் ஆஃப் தி ஃபைல் உங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன சைஸில் டவுன்லோட் ஆகுதுங்க வச்சு எவ்வளோ டைமில் டவுன்லோட் ஆகுன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்போது ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு மட்டும் என்னால் தனியாக ஆன்சர் பண்ண முடியலை. ஸோ ஆப்ஷன் ஏவும் கிடையாது, பிவும் கிடையாது. இப்போ நான் ரெண்டையும் சேர்த்து பார்க்குறேன். இப்போ சைஸ் 12 மெகாபைட் 2.4 KB பர் செகண்டில் டவுன்லோட் ஆகுது அப்படின்னா இதை டிவைட் பண்ணி என்னால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்ல. நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டாம், கண்டுபிடிக்க முடியும்ட்டு தெரிஞ்சாலே போதும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஸோ இதை ஷார்ட்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் த டைம் ரெக்யர்ட் டு டவுன்லோட் த சாஃப்ட்வேர். ஸோ டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டினை நீங்கள் அப்ரோச் பண்ணுறதே ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்க்கணும், அடுத்து ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும். இதில் என்ன கேட்டிருக்காங்க, டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கணும். த சைஸ் ஆஃப் தி சாஃப்ட்வேர் இஸ் 12 மெகாபைட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1ல் சைஸ் கொடுத்துருக்காங்க, வெறும் சைஸ் மட்டும் இருந்தால் அவங்களால டைம் கண்டுபிடிக்க முடியுமா, முடியாது. ஏன்னா ஸ்பீடு தெரியணும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2வை பார்க்குறீங்க, த ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இஸ் 2.4 KB. வெறும் ஸ்பீடு மட்டும் இருந்தால் நம்மளால் டைம் சொல்ல முடியுமா, முடியாது. ஏன்னா சைஸும் தெரியணும். அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரு 12 மெகாபைட் சைஸ் இருக்குது, 2.4 KBயில் டவுன்லோட் ஆகுது. இந்த ரெண்டு டேட்டா தெரிஞ்சுது அப்படின்னா ரெண்டையும் டிவைட் பண்ணி உங்களால் டைம் சொல்ல முடியும். ஸோ ஆப்ஷன் சி, த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூஸிங் போத் ஸ்டேட்மெண்ட் டுகெதர் அப்படிங்கிறதா இருக்கும். தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.